அவளை இறக்கி விட்டுட்டு நீ படுத்திருக்க. Okay guys, so இந்த vlogல நீங்க என்ன பார்க்க போறீங்க என்றால் it's a தூத்துக்குடி vlog. பேசிக்கா என்னோட ஹேர் என்ன காயல ஒருதுக்குள்ள காஞ்சிரும் நான் நினைக்கிறேன். ஓகே ரெண்டு பேரும் என்ன பார்த்து மொறச்சிட்டே இருக்காங்க. இவளுக்கு பேர் என்ன தெரியுமா? நான்சென்ஸ். ஏன்னா அவ வாயில இருந்து வர ஒரே வார்த்தை நான்சென்ஸ். ஓகே guys, so இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைமா எங்க கிளாஸோட சேர்ந்து நாங்க ஒரு டூர் பயணத்துக்கு போறோம். Finally we are with our B&I gang. ரொம்ப பெரிய இடம்லாம் இல்ல, ஜஸ்ட் தூத்துக்குடி சொல்லலாம். அது கூட தூத்துக்குடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். Okay, so today is going to be a rock day. என்ன அடுத்து எல்லாரும் கண்மணி பாட்டு ரெடி ஆயிட்டாங்க. பேசிக்கலி இங்க என்னால இன்ட்ரோ கொடுக்க முடியாது. but we will rock today. அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டது. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இன்று சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டது. அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டது. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இன்று சௌக்கியமே. 6.5 hours later. நேரமா தூங்கிட்டு ஒரு பிள்ளை இப்ப வந்து vlog கண்டினியூ பண்றாங்க. நான் வந்து லைட்டா டயர்ட் ஆகி தூங்கிட்டேன் guys. லைட்டா இல்ல, இவங்க வந்து ஆக்சுவலா லைட்டாலாம் தூங்கல, ஒரு ஹெவியான தூக்கம் போட்டுட்டு வந்து உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு கொஞ்சம் பஸ்ல அவ்வளவு சத்தமா பாட்டு போட்டு இவங்க தூங்குறாங்கன்னா அந்த இடத்துல நிக்கிறாங்க. நான் வந்து இப்பதான் ஒன்னு டிஸ்கவர் பண்ணிருக்கேன் guys. பேசிக்கா நான் டிஸ்கவர் முன்னாடியே பண்ணிட்டேன், பட் பதிவு பண்றேன். ஏன்னா vlogன்றது மட்டும் என் வாழ்க்கையில உள்ளாட்டி நான் பேசாம படுத்து தூங்கி இருந்திருப்பேன். ஏதோ vlog இருக்குன்றதுக்காக வீடியோ எடுக்கிறதுக்காக அப்படி ஆடுவேன், அப்புறம் போய் தூங்கிடுவேன். நாங்களும் கூப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கோம். நான் ஆடுனேன்ப்பா, இங்க நின்று ஆடுனேன்ப்பா. vlogகாக தான் ஆடுனேன். அதுவும் ஆனா எனக்கு கீழே இடம் இல்ல, பிள்ளைங்க பூரா நின்னுட்டாங்களா, அதனால எனக்கு இங்கதான் இடம் சொல்லிடுறது. vlogகாக மட்டும்தான் உண்மை அதான். நான் கொஞ்சம் அப்படியே ஆடி வீடியோ எடுத்து அப்புறம் போய் இந்த செவத்தோரமா சாதி தூங்கினாம தான் இங்க ஏதோ ஒரு லொகேஷன் நிப்பாட்டி இருக்காங்க. அதுக்காக நாங்க வந்து கொஞ்ச நேரம் நிக்கிறோம். லெட் மீ ஷோ மை கிளாஸ். இங்க வாங்க. நான்சென்ஸ். எங்க கிளாஸோட பெரிய நான்சென்ஸ். ஏய் பூமிகா. பூமிகா. ஏய் ஹாய். இவ பேரு தான் நான்சென்ஸ். இவ எப்ப பார்த்தாலும் கிளாஸ்ல எல்லாரும் ஏய் நான்சென்ஸ். அவ எல்லாரும் ஏய் நான்சென்ஸ் அப்படின்வா. அதனால அவ தான் நான்சென்ஸ். இது நான் vlog பண்றேன். ஹலோ गाइस. Hello guys, I am Darshan Rojan. நாங்க வந்து வெங்கர் கூட எங்கயோ இருக்கோம், வெயில்ல நின்னுட்டு இருக்கோம். டேய் என்னடா பண்றீங்க? அக்காவை மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களாடா? And this girlோட லாக வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு டென்ஷன் ஆகுது. ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட்ல இருக்க விட மாட்டேன். நாங்க பஸ்ஸுக்குள்ள தான் இருக்கோம், வெயிலெல்லாம். ப்ளஸ் இந்த வெயில தாண்டி ஒரு டார்ச்சர் நாங்க அனுபவிச்சிட்டு போனா இந்த அதேதான். அது வந்து 200-500% எவ்வளவு பேசுறாங்க பாரு. And don't do iHernishree. Don't hate the bell icon. Hate iHernishree. Already one moment கொட்டிட்டு இருக்கீங்க.
பேசிக்கா இவங்க எல்லாரும் இப்படி சொன்னாலும் they support me. ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன்ல அந்த மாதிரி ஒரு பேச்சுக்காவது நீங்க எல்லாம் சொல்றீங்களாடா? சும்மா போய் முன்னாடி சொல்லிட்டா போடா கேட்ஸ் போயலே. ஓகே நாங்க வந்து தூத்துக்குடி போயிட்டு we'll meet you guys. டிரான்சிஷன் பண்றேன் இப்படி கை எடுத்துட்டு அங்க போனவே நம்ம வந்து தூத்துக்குடி போயிடுவோம். சோ நாங்க வந்து நீலாஸ்ரீ ஃபுட்ஸ்ல ரீச் ஆயாச்சு. தர்ஷினி திரும்பு புளி சாப்பிட்டது உன்னை உள்ள விட்டதுக்கு நீ புளி திருடி சாப்பிடுற. வச்சு வாங்குற புளியா எடுத்துட்டு இருக்க. என்ன மேம் நீங்களும் சேர்ந்து தரீங்க? வாட் இஸ் திஸ் மேம்? வாட் இஸ் திஸ் பிஹேவியர் மேம்? vlogல உங்களை பிடிச்சி போடுறேன் மேம் நானு. ஸோ கைஸ் நாங்கள் வந்து இப்போது நிலா சீ ஃபுட்ஸ் போய் அங்கே வந்து சுற்றி பாட்டு வந்தோம். கோல்டு ஸ்டோரேஜ் பல்சஸ் சில்லி கோல்டு ஸ்டோரேஜ் அப்புறம் வந்து ஃப்ரூட் ஃபுட்டுன்றேன் பாரு ஃப்ரூட் ஸ்டோரேஜ் அப்புறமேட்டு இப்போ கடைசியாக ஒரு -22 டிகிரி செல்சியஸில் இருக்க ஒரு இதுக்குள்ளே போயிட்டு வந்தோம். நல்லா இருந்தது. மீனெல்லாம் பாவம் அது 2-3 வருஷமாக இப்படியே உறைஞ்சு செத்து கிடந்தது. அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். நல்லா இருந்தது. இட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ். இட் வாஸ் குளுகுளு எக்ஸ்பீரியன்ஸ். எஸ் இட்ஸ் வாஸ் ஆக்சுவலி அ குளுகுளு எக்ஸ்பீரியன்ஸ். என் காலெல்லாம் உறைஞ்சிருச்சு. அதுவும் வந்து அவங்க வந்து வுட்டு வந்து இப்படி கோடு ஓட்டது அதுக்குள்ள என்னோட ஹீலோட இது பின்பக்கம் மட்டும் போய் நடுவில் நின்று சிக்கிட்டு வந்து. ஸோ இட் வாஸ் அ ஃபன் அட்வென்ச்சரஸ் எக்ஸ்பீரியன்ஸ். குளுகுளு எக்ஸ்பீரியன்ஸ். வி லவ்ட் இட். யூ லவ் நிலா சீ ஃபுட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்? இஸ்குவாலா லவ். பாவம் அந்த மீன் தான் வந்து கொஞ்சம் செத்து போய் அந்த கோவமா அதோட ஆத்மா சாந்தி அடைஞ்சு அந்த ரூம்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்ததை எங்களால பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ உனக்கு இடம் தர முடியாது. உனக்கு எத்தனை மணிக்கு பஸ்? நீ எத்தனை மணிக்கு வந்த? உனக்கு இடம் கிடையாது. அப்பாலே போ. ஓகே கைஸ் எனிவே இட் வாஸ் ரியலி குட் எக்ஸ்ப்ளோரன்ஸ். நெக்ஸ்ட் நாங்க சாப்பிட போறோம். அப்ப நாங்க உங்களை பாக்குறோம். நெக்ஸ்ட் டிரான்சிஷன். அங்கே வந்து அங்கே விசிட் பண்ணிவிட்டு இண்டஸ்ட்ரியல் விசிட் முடிச்சுட்டு லஞ்சுக்கு வந்து ஹோட்டலில் சாப்பிட வந்தோம். பேசிக்காக இங்கே ஆல்ரெடி நிறைய பேர் இங்கே உட்காந்துட்டோமா. இங்கிட்டு சில பேர் வந்து இடம் இல்லாமல் இவ்வாறு நின்று கொண்டிருக்கிறாங்க. பஸ்ஸில் கடிச்சு வச்சாலும் அப்பா உங்களுக்கு சீக்கிரமாக இடம் வரணும். வாழ்த்துக்கள். ஓகே கைஸ் நாங்கள் சாப்பிட்டு ஆர்டர் பண்ணும் போது எந்திரிச்சு எனக்கு இடம் சோறு வயிறு பசிக்கு ஆர்டர் பண்ணிட்டு இப்படி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுத்தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. அட சுட சுட அது அப்படியே வந்து இந்த அண்ணா கிட்ட தான் நீ கொடுக்கணும். ஸோ பேசிக்கலி காய்ஸ் நாங்கள் இப்போது நடு ரோட்டில் இப்படிக்கா உட்காந்துருக்கோம். பட் சர்ச்சுக்கு முன்னாடி தான் உட்காந்துருக்கோம். நாங்கள் வந்து சர்ச்சுக்கு வந்துட்டு இப்போ நம்ம எப்போ பார்த்தாலும் நான் பேசும்போது இவ வர்த்தனி இருக்கா பத்தியா எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கான். ஓகே இப்போ நான் என்ன சொல்கிறேன்? சரி நான் வந்து சர்ச் வாசல் மாதிரி உட்காந்துருக்கோம். சிறிது நேரத்தில் we are going to reach beach. ஓகே வர்தினி அப்படிதான் இனிமேல் சைக்கிளில் தான் நீ பதில் சொல்கிற. ஓகே நாங்கள் பீச்சுக்கு போகிறோம். பீச்சுக்கு போய் நாங்கள் வந்து என்னோட பீச் கண்டென்ட்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து என்னோட ரீல்ஸில் பாருங்கள், இன்ஸ்டாகிராமில் பாருங்கள்.
எங்க மேம் அங்க இருந்து என்னை பாக்குறாங்க, என்னென்ன பண்ணுது பாரு இந்த பிள்ளை அப்படின்னு. Guys, finally we reached the beach. ஓகே, பீச் பக்கம் வந்தாச்சு. பீச் பார்த்துட்டு விளையாண்டுட்டு ரீல்ஸ் எடுத்துட்டு நாங்க வீட்டு பக்கம் போறோம். ஹாய்டா ஷெல்லா, இவ்வளவு வேகமா ஓடி வந்தே. வா, பீச் எக்ஸைட்டிங்கா இருக்குல்ல, சோ போய் பக்கத்துல பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. வாங்க நம்ம போய் பீச் பார்த்துட்டு அப்புறமேட்டு வீட்டு பக்கமா போறோம். அப்புறம் இந்த vlog முடிஞ்சிடும். ஓகே, நாங்க போய் பீச்ல என்ஜாய் பண்ணிட்டு ரீல்ஸ் எடுத்துட்டு வரேன். நீங்க இன்ஸ்டாகிராம்ல செக் அவுட் பண்ணுங்க. They are my class girls. எனக்கு I don't have idea how these girls நினச்சிப்பீங்க their call. அப்புறம் எப்படி திரும்பியும் பஸ்ஸில் வந்து உட்காருவீங்கன்னு தெரில. யார் என் பக்கத்தில் வந்து உட்காந்துடாதீங்க கேர்ள்ஸ். காலை நினச்சிட்டு வந்து உட்காந்திங்கன்னா போட்டு தள்ளிடுவேன். பாருங்க, இது என்னது, சரண்யா வந்து நிறைய சங்குகள் எடுத்துக்கொண்டிருக்கிறாள். இவ்வளோ இருந்துச்சாடா. ஹாய் பெரில், how was the experience of நினச்சிப்பாங்க இந்த பீச்? சரி இருந்துட்டு போகுது, சும்மா ஒரு கேட்டேன். அங்க நிக்கிறானுங்க பாருங்க, நினைச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. ஐயோ, இவங்க தான் என் கூட பஸ்ல வந்து உட்காருவாங்களே. ஸ்ரீயாலா எவ்வளவு நினைச்சிருக்கா பாரு, காலு பக்கத்துல இடமே தர மாட்டேன்டா அவங்க யாருக்கும். A few moments later. Sariana Arputhamana Yurutu Paka Thyara Urunga. 18 வயசு கிலோ உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ். இந்த வீடியோ கிளிப்பை பார்க்காதீங்க. நான் வந்து இன்ட்ரோ கொடுக்குறேன். They both are such a rich kids. Rich kid காரக்குடி, rich kid மதுரை. Yeah, come on girls. Actually இந்த dress வந்து ஏன் aqua கலர்ல இருக்குன்னா நான் சொல்றேன். இது வந்து பூமிக்கு அடியில இருந்து கிடைக்கப்படுற நீர் இருக்கும் பாத்தீங்களா, அதுல மட்டும் ஒரு அரிய வகை பொருள் எடுத்து அரிய வகை மீன்களோட தோல்ல இருந்து செய்யும். இது வந்து ஏன் ட்ரெஸ். இவங்களோட பியல் இருக்கு தெரியுமா, பியல். இவங்களோட பியல் வந்து முத்து குளிச்சு எடுத்திருக்காங்க. அதாவது அந்த ஒரு முத்தெல்லாம் இருக்கும் தெரியுமா கடலுக்குள்ள, அடியில ஆழத்துக்கு போய் இங்க பாருங்க, இந்த நெஞ்சிருக்காங்க பாத்தீங்களா, இந்த உங்களுக்கு தெரியாத இந்த எம்ப்ராய்டரி வந்து இந்த முத்து இருக்கு பாத்தீங்களா, அந்த முத்தை வந்து அந்த நூலுக்குள்ள விட்டு முத்து நூலுக்குள்ள வேண்டாம் நூலை விடுவாங்க. அது போக ஹரிணிஸ்ரீயோட தோட பாத்தீங்கன்னா வந்து இதுல இந்த இருக்கிற வந்து இந்த கல்லு வந்து இதுவரை யாருமே கண்டுபிடிச்சது இல்ல. ஹரிணிஸ்ரீ தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றது. சாக்டன்ல இருந்து டைரக்டா இறக்கிட்டாங்க. பேக் அப்புறம் லாஸ்ட் ஒன் இந்த பேக் ஆதாம் ஏவாள் அவங்க Dressல இருந்து எடுத்து தச்ச பேக். ஓகேவா, இது முதல்ல சுபிக்ஷா தான் பயன்படுத்துறாங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் $500 பில்லியன். இந்திய மதிப்புக்கு நிறைய 10 ரூபாய் கடைக்கு போனீங்கன்னா 10 ரூபாய்க்கு you can avail this bag. தம்பி போய் சொல்லக்கூடாதுடா. ரிச் கிட்ஸ் அவங்க அடக்கமா ரிச் கிட் இப்படிதான் இருப்பாங்க. அந்த கலருக்கே தனி காசு கொடுக்கணுங்க. எல்லாம் ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. சும்மா சும்மாலாம் நோட்ட கூடாது. யா, பேக் டு காமெடி ப்ளீஸ். 50 பிஸ்கட். ஓகே டன். தென் ஜிம் ஜாம். சரி, அப்புறம் this too also ஜிம் ஜாம். சரி, எப்படி அதுக்குள்ள போகுது? சரி, ஒரு மடியில போட்டுக்கிறாங்க, யூஸ் பண்ணிக்கிறாங்களாம். அப்புறம் சன்ஸ்கிரீன் முக்கியம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, you go to என்ன பிராண்ட்னு சொல்லுங்க. பிராண்ட் காட்டன். ஓகே, அப்புறம் வந்து இது கரெக்ட்டா தான் இருக்கு. அப்புறம் வந்து இது வந்து ஜூடியோட லிப்ஸ்டிக். ஓகே, தென் வந்து ஏர்பாட்ஸ். சரி, just 150 rupees. தென் வந்து கிளட்ச். சரி, அப்புறம் வந்து we have much chocolate. Mentos boomer. நன்றி. காலையில 2 பிஸ்கட் பாக்கெட் கொடுத்ததுக்கு தேங்க்யூ. காலையில சாக்கி கொடுத்தேன். காலையில 2 எடுத்தியடா. காலையில சாக்கி கொடுத்தேன், அப்புறம் பிஸ்கட் கொடுத்தேன் எல்லாத்துக்கும். அவ்வளவுதான். ஒரு நல்ல பரந்த மனசு உங்களுக்கு இது டார்க் ஃபேண்டசி எடுத்து இன்னொரு பிஸ்கட் எடுத்தீங்க. டார்க் ஃபேண்டசி ஓரியோ எடுத்தேன். காலையில எடுத்தா ஓரியோ சோக்கி எடுத்தேன். இது பூராமே இதுல எடுத்துறோம். உங்களுக்காண்டி நான் கொண்டு வந்தேன். நீங்க இப்ப என்ன பாட்டு பாடணும்? தன்னானி நானி தானி பாடணும். சரி, பாடுறேன். இவ்வளவு கொட்டிட போறாங்க. கேர்ள்ஸ் ரெடி ஸ்டார்ட் 1 2 3 ஆட்ரா. தன்னானி நானி தானி நானி. ப்ரோ வணக்கம் ப்ரோ. பாருங்க பபிள் கமெண்ட். थैंक यू. சிறப்பு. அந்த பேக்ல இவ்வளவு வச்சிருக்கான். தாமினி. நாங்க இப்ப வந்து பீச் முடிச்சிட்டு ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கோம். இப்ப எங்க போறோம்னு தெரியல. கூடிய சீக்கிரத்துல let me know where we are going. அழகழகா அவ தெரியுமா? Okay guys, so it was indeed a very good day.
we are going to end this vlog. ஷட்டரை மூடிட்டு அடுத்த ஒரு ட்ரிப்ல உங்க எல்லாரையும் நாங்க வருதுடி கவர் பண்ணியாச்சு அடுத்த vlogல உங்களை சந்திக்கிறேன். and this is bye from bye guys. bye வர்தினி bye.